காட்டின் மையத்திலிருந்து புகை எழும்பிற்று. ஒரு காலத்தில் துடிப்பான செடி கொடிகளின் மீது சாம்பல்களும் புகைகளும் குடியேறியது. மேலும் பாடும் பறவைகளின் விளையாட்டுத்தனமான மெல்லிசை ஒரு அமைதியற்ற சத்தத்தால் மாறத் தொடங்கியது. இதயத்தில் அசைக்க முடியாத தைரியத்துடனும் கண்களில் உறுதியுடனும் தன் நண்பர்களுடன் சேர்ந்து தைரியமான மீட்பு பணியில் ஈடுபட்டது சோட்டு. அசைக்க முடியாத துணிச்சலுடன் சோட்டுவும் அவரது தோழர்களும் தனது நாட்டை காப்பாற்ற புறப்பட்டனர். அவர்களின் திட்டம் டிராகனின் கூர்மையான பார்வை போல பிரகாசமாக இருந்தது. அவர்களின் அசைவுகள் ஒவ்வொன்றும் பண்டைய மரங்களைப் போலவே உறுதியாக இருந்தது. அவர்கள் வீடு என்று அழைத்த பசுமையான புகலிடத்தை பாதுகாப்பாக மீட்பதற்கு தனது உயிரையும் விட சோட்டு தயாராக இருந்தது. கடைசியில் டிராகோனியாவை நெருப்பின் அழிவில் இருந்து மீட்டு எடுத்தது சோட்டு. டிராகோனியாவில் உள்ள மக்கள் ஆரவாரத்தால் சோட்டுவை வரவேற்றனர். நெருப்பை சுவாசிக்க முடியாத டிராகன் சோட்டு ஒரு கதாநாயகனாக மாறியது. சோட்டுவின் துணிச்சல் மிக்க இந்த செயல் டிராகோனியாவில் அனைவருக்கும் ஒரு உத்வேகத்தை அளித்தது. எனவே வீரம் என்பது தனது சுயத்திறமைகளால் மட்டுமே வரையறுக்கப்படவில்லை. மாறாக இது தைரியம் மற்றும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கான விருப்பத்தை உள்ளடக்கியது.